Okay, so guys, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Google Appsோட லேட்டஸ்டான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். So guys, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான விஷயம். ஸோ நம்ம கூகுள் ஆப்ஸ்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட டயலர் ஆப், அதுக்கப்புறம் கூகுளோட கான்டாக்ட் ஆப், கூகுளோட மெசேஜிங் ஆப் பற்றி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மெசேஜிங் ஆப்லாம் நமக்கு வந்து நிறைய டிவைஸில் வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் சாம்சங் டிவைஸில் வந்து சாம்சங்கோட டயலர் தான் இருக்கும், சாம்சங்கோட கான்டாக்ட் ஆப் தான் இருக்கும். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து இதுக்கு வந்து வராது. ஸோ கூகுளோட ஓன் ஆப் வந்து இருக்குது, அந்த ஆப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு பதில் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாம்சங்கோட டயலர் வந்து இருக்குது, சாம்சங்கோட டயலர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுளோட டயலர் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, the first one Google keyboard. ஸோ கூகுள் கீபோர்டில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டை வந்து ஃப்ளோட்டிங் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது வந்து பார்த்தா அந்த மெனு பட்டனில் வந்து ஃப்ளோட்டிங்னு இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா கூகுள் கீபோர்டு நமக்கு வந்து தனியாக வந்துடும். அதை நம்மளால் வந்து பார்த்து எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது கீழே உங்களுக்கு வந்து பார்த்தா ரீசெட்னு கொடுத்துருக்காங்க. ரீசெட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொசிஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ முதல்ல நமக்கு வந்து நம்மளே மேனுவலாக வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு எந்த சைஸ்க்கு வேணாலும் வந்து பெருசு பண்ணிக்கிறது சின்னது பண்ணிக்கிறது பண்ணிக்க முடியும். திரும்பி பழைய இதுக்கே வேணும் அப்படின்னு ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்துடும். இவனால நமக்கு இந்த ஃபீச்சர் வந்து கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கூகுள் குரோம். கூகுள் குரோம்ல நமக்கு ஒரு வெப்பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த வெப்பேஜ் நமக்கு வந்து ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் நமக்கு இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த வெப்சைட் வேணுமோ அந்த வெப்சைட் போயிட்டு மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தா லிசன் திஸ் பேஜ் அப்படின்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து என்ன வெப்பேஜ் வந்து இருக்கும். அது கீழே உங்களுக்கு வந்து நேவிகேஷன் பார் வந்து இருக்கு. அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு வந்து காட்டும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 10 செகண்ட் வந்து போய்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு பாஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ஸ்பீட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேபேக் ஸ்பீடை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். தென் அதுலேயே உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணும்போது அந்த வாய்ஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் யாருக்குன்னு சொல்லி கேட்டால் ஒரு வெப்சைட் வந்து நான் படிக்கணும், பட் எனக்கு அதே டைமில் வந்து வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டைம் நீங்கள் ரீட் போட்டு விடலாம். வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு அட் சேம் டைம் உங்களால் வந்து அந்த வெப்பேஜ் ரீட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் குரோம் இன்னொரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு முக்கியமான வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்கிரீன் ஆட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா 3 டாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்கிரீன் இருக்கும். ஹோம் ஸ்கிரீன் கொடுக்கும்போது நமக்கு வந்து கிரியேட் ஷார்ட்கட் இருக்கும். அது கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் ஸ்கிரீன் நமக்கு சின்னதாக ஷார்ட்கட் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணும்போது டேரக்டாக அந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பட் இப்போ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்காம வந்து கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருது. இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வெப்பேஜ் மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கூகுள் மெசேஜஸ். ஸோ கூகுள் மெசேஜஸ்ல இப்போ நமக்கு வந்து இப்போ ஜெமினை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூகுள் மெசேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே சாட் இருக்கும். சாட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜெமினை பட்டன் வந்துருக்கு. அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து தனியாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்லாம் வந்து கேட்டுக்க முடியும். நம்ம மெட்டா ஏஐயில் நமக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள் ரைட் ஹாப்பி ஆனிவர்சரி கோட் அப்படின்னு சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கோட்ஸ் சென்ட் ஆகும். இதே பர்த்டே கோட் வேணும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க முடியும். ஸோ அதுதான் நமக்கு ஜெமினை ஏஐ இப்போ மெசேஜில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கூகுள் டயலாக்ல உங்களுக்கு வந்து பார்த்தா 3 முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அன்னோன் நம்பர்லேருந்து வந்து பார்த்தா கால் வருது அப்படின்னா ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்க முடியும். நம்பர் கீழே செலக்ட் பண்ணும்போது வீடியோ கால் மெசேஜ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அது பக்கத்தில் வந்து லுக்கப் அப்படின்னு இருக்கும். அந்த லுக்கப் செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுளில் போய் சர்ச் நம்பர் சர்ச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம யார் கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 3 டாட் பட்டன் இருக்கும். 3 டாட்ல வந்து செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் ரிங்டோன் இருக்கும். அதுக்கு செலக்ட் பண்ணி உங்களால் வந்து பார்த்தா ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கு ஒவ்வொரு ரிங்டோனும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்மளால் வந்து பார்த்தா கான்டாக்ட் ஆப்பில் வந்து பண்ணிக்க முடியும். பட் இப்போ டயலர் ஆப்லயே வந்து பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அது கீழே உங்களுக்கு வந்து பார்த்தா காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அனௌன்ஸ் காலர் ஐடின்னு இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தா ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அது நேம் வந்து ரீட் பண்ணி காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் தினேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னா காலிங் ஃப்ரம் தினேஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு ரீட் வந்து பண்ணும். பட் அது உங்களுக்கு வந்து பார்த்தா மாற்றிக்க முடியும். ஆல்வேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா டைமும் வந்து பார்த்தா நேம் வந்து சொல்லும். ஒன்லி வென் யூசிங் ஹெட்செட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அது மாதிரி நேம் வந்து சொல்லும். நெவர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஃபீச்சர் நமக்கு இப்போ டயலர் ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜிமெயில் ஆப்பில் நமக்கு வந்து சின்னதாக ஒரு ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஜிமெயில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து பாருங்க ரிப்ளை பட்டன் வந்து பாருங்க. முதல்ல வந்து ரிப்ளை ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல அட்டாச்மெண்ட் பட்டன் இருக்குது. ஸோ அட்டாச்மெண்ட் சென்ட் பண்ணுறதா இருந்தால் அங்கேயே வந்து பண்ணிக்க முடியும், டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிறது வந்து இப்போ ரிப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணிக்க முடியும். அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து ரியாக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஃபைனல் ஒன் கூகுள் கான்டாக்ட். ஸோ கூகுள் கான்டாக்டில் இப்போ நமக்கு வந்து லேபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் மேலே வந்து இப்போ லேபிள் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ நியூ லேபிள் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபேமிலின்னு வந்து போட்டுக்கிறேன். ஃபேமிலி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து பார்த்தா கான்டாக்டில் ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஃபேமிலி லேபிள் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கான்டாக்ட் ஆட் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா ஃபேவரட்டான கான்டாக்ட் எல்லாமே வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஈஸியாக வந்து பார்த்தா போட்டு வச்சுக்க முடியும். தென் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கான்டாக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் அப்டேட் பற்றி பார்த்தோம். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சில அப்டேட்டாக நமக்கு வந்து டெஸ்டிங்கில் வந்து இருக்கும். டெஸ்டிங் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைனலாக பப்ளிக் ரோல் ஆகும். அப்போ நீங்கள் இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. ஸோ இதே நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தா போட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.